டாக்டர் ரவீந்திரநாத் சார். சொல்லுங்க சார். சார் இதுல என்னன்னா சார், கலிபோர்னியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க, அந்த ஆராய்ச்சி பேப்பர் படிச்சேன் நானு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஐஐடியினுடைய டைரக்டர் காமகோட்டி இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஆவணங்களையும் படிக்கலைங்கிறது முதல்ல ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இது சரி அப்படிங்கிறதுக்கான இங்க ஒரு வாதம் உருவாக்குது இல்ல. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் இன்னைக்கு பேசி இருக்கக்கூடியதெல்லாம் கரிய திம்பிங்க கோமியத்தை குடிக்க மாட்டீங்களான்ட்டு எல்லாம் பேசி இருக்கிறதெல்லாம் இது ஏதோ ஒரு வகையான இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இது திடீர்னு இது 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 பூதாகரமாகிறதா, அல்லது அவர் ஏதோ போற போக்குல பேசிட்டு போன ஒரு விஷயம் வேண்டுமென்றே இது திட்டமிட்டு இது பெரிய பூதாகரமான விஷயமாக மாற்றப்படுதா? இல்ல, இது போன போக்குல சொன்ன விஷயம் இல்ல. சரி, இது திட்டமிட்ட பரப்புரை. இது 2000 ஆண்டுகால பிரச்சனை. கருத்து முதல்வாதத்துக்கும் பொருள் முதல்வாதத்துக்கும் உள்ள முரண்பாடு. அதே போலவே பண்டைய தத்துவ சித்தாந்தவாதிகளுக்கும் இந்திய மருத்துவர்களுக்கும் இடையான முரண்பாடு. அது எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுது. அதாவது சரக சமிதை படைப்பு கோட்பாட்டை ஏற்கவில்லை. சரக சமிதை இயற்கையிலேயே மனிதன் இயற்கையின் உச்சபட்சம் சொல்லுது. பாவ புண்ணிய கோட்பாட்டை சரக சமிதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நோய்களுக்கான பாவம் புண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இடைச்செருகள் பண்ணாங்கிறது வேற கருத்து. எனவே ஆனா சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மாதான் படைச்சாரு. 4 வர்ண கோட்பாட்டை நான் தான் 4 வர்ணங்களை படைத்தேன், நான் நினைத்த விட மாற்ற முடியாது கிருஷ்ண பகவான் மூலமா பகவத்கீதை சொல்ல வச்சாங்க. எனவே இந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான பண்டைய மருத்துவ கோட்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பண்டைய மருத்துவர்கள் அவமதிக்கக்கூடிய போக்க, அவங்க ஊர்ல இருந்து ஒதுக்கக்கூடிய போக்க, அவளை தீண்டத்தகன மாற்றிய போக்க பண்டைய புராணங்கள், இதிகாசங்கள், மனு தர்மம் எல்லாமே செய்ததெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது இதுவரை தொடருது. பிராமணர்களை உயர்வாக கருத வேண்டும், பசுவை புனிதமாக கருத வேண்டும் என்ற சனாதன தர்மத்துடைய கோட்பாட்டை இன்னைக்கு நிலைநிறுத்த பாக்குறாங்க. சரி, எனவே இன்னைக்கு காமகோடி அவர்கள் சொன்னதுல அது அறிவியல் கருத்து அல்லது அரசியல் கருத்து என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் உடனடியா சங் பரிவார அமைப்புகள் எல்லாமே அவர் காமகோடிக்கு ஆதரவாக திரும்புறத பாக்குறோம். எனவே இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனை பாக்கணும். என்னன்னாக்க இவங்க திரும்ப திரும்ப பசுடைய மூத்திரம், பசுடைய சாணியம் பத்தி தான் பேசுறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்னாக்க, சரக சமிதை பசுமாட்டுடைய இறைச்சி மிக சிறந்த மருந்துன்னு சொல்லுது. நீண்ட கால மூக்கு சளி, கடுமையான உடல் உழைப்பாளிகள், அதே மாதிரி உடல் சோறு உள்ளவங்க, இவர்களுக்கு எல்லாம் பசுமாட்டுடைய இறைச்சியுடைய வைக்கப்பட்ட சூப்பும் பசுமாட்டுடைய இறைச்சியும் மிகச்சிறந்த மருந்து என்று சொல்லி சரக சமிதியை சொல்லுது. நீங்க பண்டைய கால மருத்துவ முறை அதுல ஆராய்ச்சி பண்றோம், பசுடைய யூரின்ல மருத்துவ குணங்களா இருக்கு ஆராய்ச்சி பண்றீங்களே. நான் கேக்குறேன், ஏன் பசுமாட்டுடைய இறைச்சியை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது விஷயங்கள் இருக்கு. என்னன்னாக்க நீங்க பசு புனிதமாக்கப்பட்டு விட்டது சனாதனவாதிகளால். அப்ப பசுடைய புனிதமாக்கப்பட்டது பசு வதை தடை சட்டமா வந்துருச்சு. அப்ப நாட்டு மக்கள் பசுவை பாதுகாக்கணும், அதனால பயன்லாட்டையும் கூட பாதுகாக்கணும். அவ்வாறு பாதுகாக்கணும்னாக்க அவர் இறைச்சிக்காக பசுமாட்டை கொண்டு விடக்கூடாது. அதே சமயத்துல வயதான பசுகளை கூட காக்க வேண்டும். அப்ப காக்கணும்னாக்க பசுடைய கழிவான பசுமாட்டு சாணியும் பசுடைய யூரினும் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் உள்ளது என்று சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போனா அவற்றிற்காக மக்கள் அதை பாதுகாப்பார்கள் என்ற ஒரு அரசியல் ரீதியான சூழ்ச்சியின் காரணமாக செய்யறாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே மிகப்பெரிய பொருளாதார நலன், அரசியல் ரீதியான சித்தாந்தம், கருத்துக்கள் எல்லாமே இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நீ துவங்கி இருக்கிறாங்க, இந்த கருத்து பிரச்சாரம் செய்யறாங்க. இன்னைக்கு சார் ஆயுர்வேத தயாரிப்புகள்ல இருக்கு. ஒருவேளை நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சதுனால அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கேரளாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல அப்படியான ஒரு மருந்து இருக்கு சார். அதுல அது 200 ml மருந்து. அதுல 150 ml வெறும் நெய் இருக்கிறது, வெறும் 5 ml அளவுக்கு கோமியமும் 5 ml அளவுக்கு பசுவினுடைய சாணியும் இருக்குது அப்படிங்கறத அதுலயே மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. இது கேரளால தயாரிக்கிறாங்களே. புரியல, அத குடிச்சா காய்ச்சல் சரியாகும், மனசுல உற்சாகமா இருக்கும் அப்படி எல்லாம் கீழே சொல்லிருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. நினைவாற்றல் கூடுமென்னா சொல்லிருக்கு. சரி, அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது சார். அது டாக்டர் எல்லாம் எந்த மருந்தா இருந்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் படிதான்.
ரெக்கமெண்டேஷன் இல்லாம பயன்படுத்துற ஒரே மருந்து சாராய கடை மருந்து, டாஸ்மார்க் மருந்து. அது நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது வாங்கி குடிச்சுக்கங்க. அது முதல்ல குஜராத் பிஜேபி ஆளுநர் மதுவிலக்கு கொண்டு வாங்க. நீங்க ஆதரிக்கக்கூடிய புதுச்சேரியில வந்து இப்ப மதுவிலக்கு கொண்டு வாங்க. நீங்க தமிழ்நாட்டு மட்டும் பேசாத, பினராயி விஜயன் ஒன்றிய அரசு ஆல் இந்தியா மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வாங்க. சார் அதற்கு ஏதாவது நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா சார்? சார் அதான் பினராயி விஜயன் சாருக்கு சொல்லுங்க. இடதுசாரி கட்சியில் செய்தாலும் இடதுசாரி அரசு செய்தாலும் தவறு சார். அது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சார். ஆயுர்வேத மருத்துவ முறையோ சித்த மருத்துவ முறையோ பண்டைய மருத்துவ முறையோ நவீன தொழில்நுட்ப அடிப்படையை வந்து அதை வளர்த்தெடுத்தால் அதுவுமே நவீன அறிவியல் மருத்துவமாக தான் மாறும். எனவே பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குங்கிறத ஒரு பார்வையை தவறு நாங்க சொல்றோம். எங்களுடைய சங்கம் திரும்ப திரும்ப சொல்லுது. எங்கேயாச்சும் பிசிக்ஸ்ல வந்து பண்டைய பிசிக்ஸ் இருக்கா சொல்லுங்க. ஓகே, சீனா பிசிக்ஸ் இருக்கா, ரஷ்யா பிசிக்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரில இந்த மாதிரி இருக்கா? இல்ல, மருத்துவ முறையில மட்டும்தான் அது இருக்கு. ஏன்னு சொன்னா மருத்துவ முறை ஒரு சிக்கலான மருத்துவ சிக்கலானது. இதுலதான் வந்து பழமைவாதிகள், பிற்போக்குவாதிகள், அதே போல மூட நம்பிக்கையாளர்கள், வலதுசாரி எல்லாமே இதுலதான் விளையாடுறாங்க. அறிவியல தான் பூந்து விளையாடுறாங்க. அதனால வந்து இது அடையாள அரசியல் வந்து மருத்துவத்துல பூத்துறாங்க. இந்தியாவில வந்து இந்த ராஷ்டிரா உருவாக்க வேண்டும், இந்த ராஷ்டிரா கேட்ட வகையில ஒரு மருத்துவ முறை உருவாக்க வேண்டும் என்பது பிஜேபி திட்டம், RSS திட்டம். எனவே அதனாலதான் 2030 வந்து ஒரே தேசம் ஒரே மருத்துவ முறை கொண்டு வர்றாங்க. அதை கடுமையா எதிர்க்கிறோம். அதனால வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து கேரளால இடதுசாரி அரசாங்கம் கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க ஹோமியோபதி மருந்து மூலமா நோய் தடுப்பு மருந்துல அவங்க வந்து நாங்க வந்து மக்களை விநியோகிக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்க கடுமையா எதிர்த்தோம். மதுரை MP வந்து ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து மருந்துகளை வந்து நோய் தடுப்பு கொரோனா தடுப்பு பயன்படுத்த சொன்னாங்க. அதை நான் கடுமையா எதிர்த்திருக்கேன். அதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். கம்யூனிஸ்ட் செஞ்சாலும் தவறுதான், கம்யூனிஸ்ட் வந்து மூட நம்பிக்கை பரப்பினா தவறுதான், கம்யூனிஸ்ட்ல அறிவியல் உறுப்பினருக்கு எதிராக செயல்பட்டால் தவறுதான். அதனால அதை சொல்லிட்டு நீங்க தப்பிக்க முடியாது. அதனால தவறு, அதை மாற்ற வேண்டும். அதே போல இடதுசாரி அரசு வந்து அதை பத்தி சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அறிவியலை பற்றி ஒரு முழுமையான பார்வை வந்து இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் அவசியப்படுகிறது. அங்கே ஒரு தவறு நடக்கிறது என்பதற்காக பிஜேபியுடைய இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, RSS கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார், ஓகே சார், கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே தங்கதுரை சார், நான் கேக்குறேன் கேரளால பசுவை தடுச்சட்டை இல்ல சார், நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடலாம். அது மாதிரி எல்லா மாநிலங்களும் அறிவிக்க தயாரா? கேரளாவில ஆயுர்வேதா மருந்துல பசுமாட்டு யூரின் இருக்குன்னு சொல்றீங்க, சரிதான். ஆனா பசு இறைச்சி தடை இல்ல, மாட்டு இறைச்சி தடை இல்ல. நீங்க எல்லா மாநிலங்களையும் நடைமுறைப்படுத்த தயாரா நான் கேக்குறேன். ஓகே சார், ஓகே 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 பேசலாம்.